நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சம்பவத்தில் பிரபலமானவர்கள் அவர்களுடைய மர்ம மரணம் இன்று வரை பேசு பொருளாகி கொண்டிருக்கின்ற, அவருடைய மரணத்தின் விடை தெரியாமல் இருக்கின்ற அந்த பிரபலமான 2 நபர்களை பற்றி காண இருக்கிறோம். அதில் ஒருவர் புரூஸ் லீ. அவர் தன்னுடைய 26 வயதிலேயே திரைப்படங்களில் முத்திரை பதித்தார். அதற்கு முன்பு பல நாடகங்களில் நடித்தார். அவர் தெருவில் இறங்கி சண்டை போடுவதில் வல்லவர். சண்டை போடுகின்ற பொழுது அவருக்கு எதிராக யார் இருந்தாலும் அடித்து வீழ்த்து விடுவார். அவர் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் குங்ஃபு, கராத்தே போன்ற கலைகள், அந்த தற்காப்பு கலைகளை பெருமளவு மக்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த அளவிற்கு கராத்தே, குங்ஃபு போன்ற தற்காப்பு கலைகளை திரைப்படத்தின் வாயிலாக மக்களிடையே கொண்டு சேர்த்த மாபெரும் பெருமை புரூஸ் லீயை சாரும். பிக் பாஸ் என்கின்ற படத்தில் புரூஸ் லீ நடித்து மிகப்பெரிய பிரபலமானார். அந்த படத்தில்தான் அதிவேகமான சண்டை காட்சிகளில் அற்புதமாக நடித்திருந்தார் புரூஸ் லீ. அதற்கு பிறகு என்டர் த டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் என்கின்ற திரைப்படங்கள்லாம் சக்கை போடு போட்டது. புரூஸ் லீ திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த பொழுது ஹாலிவுட்டில் பிரபலமான ஜேம்ஸ் பாண்ட் நடிகர்களுக்கு கூட செல்வாக்கு குறைந்தது, மவுசு குறைந்தது. அந்த அளவிற்கு புரூஸ் லீ அந்த சண்டை காட்சிகளில் தூள் கிளப்பி இருப்பார். என்டர் தி டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் போன்ற திரைப்படங்கள்லாம் புரூஸ் லீக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை உலகமெங்கும் சினிமா ரசிகர்களும் சண்டை பிரியர்களும் ஏற்படுத்தியிருந்தது. சண்டை காட்சிகளை ரசித்து பார்க்கின்ற ரசிகர்கள் எல்லாம் புரூஸ் லீயை அன்றைக்கு கடவுளுக்கு நிகராக கொண்டாடினார்கள். இப்படி இருந்த புரூஸ் லீ கேம் ஆஃப் டெத் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்கின்ற பொழுது அந்த திரைப்படத்திலே இரவு விருந்தை சாப்பிட்டு விட்டு இரவு படுக்க போனவர் தான் எழவே இல்லை. அதோடு புரூஸ் லீயுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. புரூஸ் லீக்கு உணவிலே ஸ்லோ பாய்சன், மெல்ல கொள்ளும் விஷம் கொடுக்கப்பட்டது என்றும், தொடர்ந்து கொடுக்கப்பட்டதால் புரூஸ் லீ மரணமடைந்தார் என்றும், அல்லது புரூஸ் லீயை வேண்டுமென்றே கொலை செய்து விட்டார்கள். புரூஸ் லீ திரைப்படங்களில் புகழ்பெற்ற காரணத்தால் ஹாலிவுட் திரைப்படத்தில் பல கதாநாயக நடிகர்களுக்கு மவுசு குறைந்து விட்டது. புரூஸ் லீக்கு மட்டுமே அதிக மவுசு இருக்கிறது. ஆகவே புரூஸ் லீ இருந்தால் இனி ஹாலிவுட் திரைப்படங்கள் உலக அளவில் புகழ் பெறாது என்று நினைத்ததாகவும், அதற்காக புரூஸ் லீயை திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்ததாகவும், அதற்காக அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததாகவும் இன்றைக்கும் செய்திகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் திரைப்பட துறையில் இன்றைக்கு ஜாக்கி சான் என்கின்ற ஒரு நடிகர் அற்புதமான சண்டை காட்சிகளாம் அமைத்திருப்பார். செவிற்றில் கூட சரசர சரவென்று ஏறுவார். அப்படிப்பட்ட ஜாக்கி சான் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு திரைப்பட துறையிலே சாதிப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர் புரூஸ் லீ. சண்டை காட்சிகளுக்கென்று பெயர் பெற்றவர் புரூஸ் லீ. அவர் மரணமடைந்தது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. இன்னொரு பிரபலம் மர்மமான முறையில் மரணமடைந்தவர் யார் என்று கேட்டால் மார்லின் மன்றோ. அவர் பிறப்பே தவறானது என்று சொல்லப்பட்டது. அவரை ஒரு வளர்ப்பு தாய்தான் வளர்த்தார். அவருக்கு 16 வயதிலேயே திருமணமாகிவிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பாலான நடிகைகள் திருமணம் செய்து கொண்டால் அடுத்து திரைப்படத்துறையை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஆனால் திருமணம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மார்லின் மன்றோ ஹாலிவுட் திரைப்படத்துறைக்கே வருகிறார். எப்படி வருகிறார் என்று கேட்டால், அப்பொழுது நடந்து கொண்டிருந்த போர், பெரும் வறுமை அந்த மக்களை சூழ்ந்தது. அந்த காலகட்டத்தில் பெண்களை யாரும் வேலைக்கு அனுப்ப மாட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் மார்லின் மன்றோ வேலைக்கு அனுப்பப்படுகிறார். அதுவும் யாருக்கு என்று கேட்டால், இராணுவ படைக்கு பாராசூட் தயாரித்து கொடுக்கின்ற ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக செல்கிறார். பெண்கள் வேலைக்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் பல ஊடகங்கள், பல பத்திரிகைகள் பெண்களும் வேலைக்கு வருகிறார்கள், இதுவரை அடுப்படியில் கிடந்தவர்கள் இப்பொழுது அவர்களும் வேலைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று கேட்டவுடன் அந்த வேலைக்கு வந்த பெண்களை படம் எடுப்பதற்கு பல ஊடகங்களுடைய போட்டோகிராஃபர்கள் படம் எடுத்தார்கள். அப்படி படம் எடுக்கின்ற பொழுது பேரழகியாக அந்த போட்டோகிராஃபர்கள் கண்ணில் பட்டவர் தான் மார்லின் மன்றோ. அதற்கு பிறகுதான் மார்லின் மன்றோவின் புகைப்படம், அந்த அழகிய புகைப்படம் பிளேபாய் என்கின்ற அமெரிக்காவின் பிரசித்தி பெற்ற பத்திரிகையில் வெளியாகிறது. அதற்கு பிறகு அவரை தேடி திரைப்பட வாய்ப்புகள் வந்து குவிகிறது. திரைப்படத்தில் அரைகுறை ஆடைகளில் கவர்ச்சி நடனமாடுகிறார், கவர்ச்சியாக நடிக்கிறார் என்று சொல்லி அவருடைய முதல் கணவர் அவரை விவாகரத்து செய்துவிட்டு தனியாக சென்று விட்டார்.
அதற்கு பிறகு தனியாக இருந்த மார்லின் மன்றோ இரண்டாவது ஒரு திருமணத்தை செய்து கொண்டார். அந்த திருமணமும் நீண்ட நாள் நீடிக்கவில்லை. அவரும் மார்லின் மன்றோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரும் பிரிந்து சென்று விட்டார். மூன்றாவது ஒரு திருமணம், அந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மார்லின் மன்றோ ஒரு திரைப்படத்தில் அவருடைய ஆடைகள் காற்றிலே பறப்பதைப் போலவும் அந்த ஆடைகளை தன்னுடைய கையால் இழுத்து மூடுவதைப் போலவும் ஒரு காட்சி, அந்த காட்சி ஆபாசமான காட்சி என்று அன்றைக்கு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதே அந்த காட்சியைத்தான் மார்லின் மன்றோ நடித்த அந்த காட்சியைத்தான் தமிழ்நாட்டிலே உள்ளத்தை அள்ளித்தா என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ரம்பாவிற்கு ஒரு அரை குட்டை பாவாடையை போட்டு காற்றிலே ரம்பாவின் பாவாடைகள் பறப்பதை போல ஒரு பாடல் காட்சியை படமாக்கி இருப்பார்கள். காற்றிலே பறக்கின்ற ரம்பாவின் குட்டை பாவாடைகளை ரம்பா இழுத்து மூடுவதைப் போல ஒரு காட்சி வரும். அந்த காட்சி ஏற்கனவே ஹாலிவுட் திரைப்படத்தில் மார்லின் மன்றோ நடித்த அந்த காட்சி. அந்த பேரழகியை திரைப்படங்களிலே காண்பதற்கு ரசிகர்கள் காத்து கிடந்தார்கள். இந்த நிலையில் மார்லின் மன்றோ அவரை பெரும் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என்று முக்கியமான புள்ளி எல்லாம் படுக்கை அறைக்கு அழைத்து கொண்டே இருந்தார்கள். இந்த தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு துணை தேவை என்று முடிவு செய்து நான்காவதாக திருமணம் செய்து கொள்ள நினைத்து அவரை ஏற்கனவே விவாகரத்து செய்துவிட்டு சென்ற ஜோ என்பவர் மீண்டும் மார்லின் மன்றோவை திருமணம் செய்து கொள்வதற்காக திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்த பொழுது விடிந்தால் கல்யாணம். அன்று இரவு படுக்கை அறைக்கு படுக்க போனவர்தான் மார்லின் மன்றோவுக்கு மட்டும் விடியவே இல்லை. அவர் மரணத்தை தழுவி விட்டார். மறுநாள் நடக்க வேண்டிய திருமணம் தடைபட்டது. மார்லின் மன்றோ எப்படி இறந்தார் என்று கேட்டார். அவர் அளவுக்கு அதிகமான போதை மாத்திரைகளை விழுங்கிவிட்டு இறந்து விட்டார். ஆகவேதான் அவருக்கு மரணம் ஏற்பட்டது என்ற செய்தி இன்றைக்கு உலாவுகிறது. அவருக்கு அளவுக்கு அதிகமான போதை மாத்திரையை அவருக்கு தெரியாமலே கொடுத்து விட்டார்கள் என்ற வதந்தியும் இன்றும் நிலவுகிறது. மொத்தத்தில் மார்லின் மன்றோவின் மரணமும் மர்மமாகவே இருக்கிறது. அந்த மர்மம் இன்று வரை, அந்த மர்மத்தை விடுவிக்க இன்று வரை தேடுதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்றைக்கும் விடை காண முடியாத கேள்வியாகவே இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.